மாங்காயை வாங்கி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வெயிலில் காய வைத்து டப்பாவில் ஸ்டோர் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். புதினா துவையல், கருவேப்பிலை துவையல், மல்லி துவையல் செய்யும் போது புளிக்கு பதில் ஒரு துண்டு காய்ந்த மாங்காய் சேர்த்து அரைத்தால் சுவை கூடுதலாக கிடைக்கும். முகத்தில் உள்ள தழும்புகள் மறைய செம்பருத்தி 4 பூ, ஒரு கரண்டி வெள்ளரி சாறு, சிறிது பசும்பால் சேர்த்து அரைத்து முகத்தில் தடவி கொண்டு 20 நிமிடங்கள் கழித்து முகத்தை குளிர்ந்த நீரில் கழுவவும். முகத்தின் மேல் இருக்கும் பழைய தழும்புகள் மங்கும். தோசை மாவு கொஞ்சமா இருக்கா? கவலை வேண்டாம். தோசை மாவில் 1 கப் அரிசி மாவு, கொஞ்சம் தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் சர்க்கரை கலந்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நன்கு கலக்கி சிறிது நேரம் மூடி வைத்து பிறகு வாணலியில ஆப்பம் சுட்டி எடுத்தால் ருசிகரமான ஆப்பம் ரெடியாகிடும். இந்த டிப்ஸ் செம யூஸ்ஃபுல்லா இருக்கும், செய்து பாருங்க. சந்தன தூளும் ஜாதிக்காய் தூளும் சிறிது பன்னீரில் கலந்து கண்களின் சுற்றில் மெதுவாக பூசுங்கள். இதை தொடர்ந்து செய்தால் கருவளையம் இயற்கையாகவே குறைந்து மறைந்துவிடும். முகப்பரு தழும்புகள் மறைய கொத்தமல்லி இலைச்சாறில் சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து முகத்தில் தடவுங்கள். இது தோலின் நிறத்தை ஒப்போலாக்கி முகப்பரு அடையாளங்களை மங்கச் செய்யும். பால் பாயசம் செய்யும் போது பாலின் அளவை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் பாதாமை தண்ணீரில் ஊற வைத்து அரைத்து பாதாம் பால் எடுத்து அந்த பாயாசத்தில் ஊற்றினால் சுவை கூடுதலாக இருக்கும், சத்துவும் கூடுதலாக கிடைக்கும். முட்டைக்கோஸ் அடிக்கடி சமைத்து சாப்பிட்டு வருவதால் புற்றுநோயை ஏற்படுத்தும் செல்களை வளர்வதை குறைக்க முடியும்.